ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி செட்டிநாட்டு வெள்ளை குழிப்பணியாரம் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபி இது. செட்டிநாட்டு வெள்ளை குழிப்பணியாரம் லீவ் டைமில் எல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். பார்க்குறதுக்கும் வெள்ளை வெள்ளேர்னு பூ மாதிரி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். வெள்ளை குழிப்பணியாரத்துக்கு சைடிஷாக தக்காளி சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். நான்வெஜ் கிரேவி, வெஜ் கிரேவி இந்த மாதிரி கிரேவி வகைகளும் எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். ஒரே பக்குவத்தில் மாவரைச்சி 2 ரெசிபி பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். உளுந்து சேர்க்காம ஆப்பத்துக்கு மாவு இதே பக்குவத்தில் தான் அரைக்கணும். நீங்கள் இதே மாதிரி மாவரைச்சி வெள்ளை குழிப்பணியாரமும் செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி ஆப்பமும் செஞ்சுக்கலாம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக எந்த மாதிரி பக்குவத்தில் மாவு அரைச்சிக்கணும், எந்த மாதிரி பக்குவத்தில் செய்யணுங்கிறதையும் சரியாக தெரிஞ்சுக்கலாம். வெள்ளை குழிப்பணியாரத்துக்கு மாவு பச்சரிசியாக எடுத்துக்கிறங்க. பச்சரிசி மட்டும் போதும், புழுங்கல் அரிசிலாம் தேவையில்லை. நான் அளந்துக்கிறது படியளவு. நீங்கள் டம்ளர், கப் எதில் அளந்துக்கிட்டாலும் இதை போலவே அளந்துக்கிறலாம். நான் எடுத்துக்கிட்டது இந்த படியில் 2 படி அரிசி. நீங்கள் டம்ளர், கப் எதில் அளந்துக்கிட்டாலும் எல்லாத்தையுமே அதை வச்சு அளந்துக்கிறங்க. அரிசியை நல்லா அலசிட்டு ஊற வச்சிடலாம். 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். இப்போ அரிசி கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு தேங்காய் ரெடி பண்ணிக்கிடுவோம். நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் தேங்காய் வர்ற அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்துக்கிறணும். 2 படி அரிசிக்கு 1 படி தேங்காய் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா தேங்காயிலையும் உள்ள இந்த ப்ரௌன் கலர் தோலை எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி எடுத்துடணும். கத்தி வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. சுத்தமாக கட் பண்ணி எடுத்தால் தான் பணியாரம் நல்லா விளைவிலேர்னு வரும். நம்ம எடுத்துக்கிற தேங்காய் ரொம்பவும் இளம் தேங்காயாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்பவும் முத்தி கொப்பரை தேங்காயாகவும் இருக்கக்கூடாது. நல்ல பால் கிடைக்கிற மாதிரி தேங்காயை எடுத்துக்கணும். அப்போ தான் பணியாரம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பணியாரத்தோட வாசமும் அருமையாக இருக்கும். எல்லா தேங்காயில் உள்ள தோலையுமே இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இந்த மாதிரி செய்யும்போது தான் பணியாரம் பார்க்குறதுக்கு வெள்ளை வெள்ளைன்னு பூ மாதிரி இருக்கும். நம்ம ஊற வச்ச அரிசியில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் வடிக்கணும். குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஊறியிருக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு இது கூடவே நம்ம அரிசியிலேருந்து அதே படியில் 1 படி அவல் சேர்த்துக்கிறோங்க. நீங்கள் அவலுக்கு பதிலாக சாதம் கூட சேர்த்துக்கலாம். அவல் இல்லைன்னா சாதம் ஏதாவது ஒன்று தான் சேர்த்துக்கிறணும், 2ம் சேர்த்துக்கிறக்கூடாது. அவலில் கருப்பு கருப்பாக தெரிகிறது வேஸ்ட்டும் அழுக்க கிடையாது. சிவப்பவல் 1-2 கலந்துருக்கு, இதனால் ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியாதுன்னு நான் அப்படியே சேர்த்துட்டேன். மொத்தமே நம்ம சிவப்பு அவலில் செஞ்சோன்னா பணியார கலர் வெள்ளையாக இருக்காது. வெள்ளை அவல் எடுத்துக்கிறோங்க. இந்த அவல் ஊறுறதுக்கு கொஞ்சமாக மேலே தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு அவல் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்ச தேங்காயும் சேர்த்துடணும். 3ஐயும் ஒன்று சேர்த்து கிரைண்டர்லேயோ அல்லது மிக்சிலேயோ போட்டு மைய அரைச்சி எடுத்துக்கிறோங்க. நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறணும், குறை குறைன்னு இருக்கக்கூடாது. மாவு ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை அரைச்சி அள்ளிட்டு கிரைண்டரில் லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கிறோங்க. இது ஈஸ்ட்டு. இந்த ஈஸ்ட்டு நம்மளுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் பணியாரம் 2 மணி நேரத்துக்குள்ளே இல்லை 3 மணி நேரத்துக்குள்ளே செய்யணும் அப்படின்னா இந்த ஈஸ்ட்டு சேர்த்து கலந்து வச்சுக்கிறோங்க. இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோங்க. நம்ம வீட்டில் செய்யும் போது ஈஸ்ட்டு சேர்த்து செய்யணும் தேவையில்லை. இது லேட்டாக தான் செய்வோம், நைட்டு அரைச்சிட்டு காலையில் செய்வோம். நம்ம வீட்டில் செய்யும்போது எப்போவுமே புளிக்கிறதுக்கான டைம் எடுத்து தான் செய்வோம். மாவு இயற்கையாகவே புளிச்சிரும். நீங்கள் உடனே செய்யணுன்னா மாவில் ஈஸ்ட்டு சேர்த்து கலந்து வச்சுக்கிறலாம். இது கூடவே கல் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. ரொம்ப தண்ணி சேர்த்து கலந்து வைக்கக்கூடாது. அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா பணியாரம் ஒரு ஸ்பாஞ்சியாக கிடைக்காது, தொள தொளன்னு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு மாவை கலந்து வச்சுருங்க. 7 to 8 மணி நேரம் வரைக்கும் புளிக்கட்டும். 7 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு மாவு. மாவு நல்லாவே பொங்கி வந்துருச்சு. இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். இந்த டைமில் மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி மாவை கலந்து விட்டுக்கிறோங்க. இப்போ பணியாரம் செஞ்சிடலாம். பணியாரக்கல் நல்லா சூடானதும் அடுப்பை லோவாகவே எரிய விட்டுக்கிறோங்க. லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க, அதிகமாக சேர்த்துக்கிற வேணாம், ஒவ்வொரு துளி சேர்த்தா போதும். இப்போ அடுப்பை மீடியமாகவே எரிய விட்டுக்கிறோங்க. மாவை அரை குழிக்கு ஊற்றிக்கிறோங்க.
நல்லெண்ணெய் நெய்யில் செஞ்சிங்கன்னா லைட்டாக கோல்டன் கலரில் இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு வெள்ளை வெள்ளேர்னு வேணும்னா நல்லெண்ணெய் நெய்யை ஸ்கிப் பண்ணிக்கிறங்க. தேங்காய் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயிலில் செஞ்சிங்கன்னா பணியாரம் பார்க்குறதுக்கு வெள்ளை வெள்ளேர்னு இருக்கும். தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கும் வெள்ளை வெள்ளேர்னு இருக்கும். எல்லா குழியிலையும் அரை அரை குழிக்கு ஊற்றிட்டு மூடி போட்டு மூடிடுங்க. அடுப்பை ஸ்லோவாகவே எரிய விட்டுக்கிறங்க. 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு அரை குழிக்கு மாவாக இருக்கும் போதே திருப்பி விட்டுருங்க. அப்போ தான் உருண்டை ஷேப்புக்கு வரும் நம்மளுக்கு. எல்லாத்தையும் திருப்பி விட்டு நல்லா வெந்ததும் எடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு பஞ்சு மாதிரி வெள்ளை குழி பணியாரம் சூப்பராக தயாராகி வந்துருச்சு. தேங்காய் பாலில் சர்க்கரை கலந்து பணியாரத்தை ஊற வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் மிஸ் பண்ணாமல் ஈஸியாக டேஸ்டியாக வெள்ளை குழி பணியாரம் சூப்பராக செய்யலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது மட்டும் இல்லை, இந்த மாவை வச்சே ஆப்பமும் செய்யலாம். ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஆப்பம் செய்கிறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிறங்க. கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இதில் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கிறங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக கலந்துக்கிறணும். தண்ணியாக கலந்துக்கிட்டால் தான் ஆப்பம் வரும். இல்லைன்னா ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கும். ஆப்பம் ஒரு லேயராக பேப்பர் மாதிரி கிடைக்காது. இப்போ மாவை கலந்துட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறங்க. அரை குழிக்கு கீழேயே ஊற்றிக்கிறங்க. அரை குழி ஊற்றக்கூடாது. நம்ம ஊற்றுற அளவுங்கிறது சரியாக ஊற்றணும். ஒரே மாதிரி எல்லா குழிலையும் சமமாக ஊற்றினா தான் ஆப்பம் ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கிறாமல் அழகாக கிடைக்கும். இப்போ எல்லாத்துலேயும் ஊற்றிட்டு பணியாரக்கல்லை 2 கையினாலையும் தூக்கி லைட்டாக சுற்றி விடுங்க. ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கிறாமல் அழகாக சுற்றி விடணும். சுற்றி விடுற வீடியோ உங்களுக்கு வரல, ஏன்னா ஒரு கையில் ஃபோன் இருக்கும். இப்போ 2 கை தேவைப்படுது இல்லையா, அதனால் வீடியோ எடுக்க முடியல. அழகாக இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கிறங்க. சுற்றி விட்டு மூடி போட்டு மூடிடுங்க. அடுப்பு லோவாக தான் எரியணும். 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வெந்திருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆப்பத்தை எடுத்துருங்க. சூப்பராக உங்களுக்கு மினி ஆப்பம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஆப்பம்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் தேங்காய் பால் எடுத்து ஊற வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.